நம்ம கேங்ஸ்டர் ரோட்டில் நின்று ஒரு பைக்கை குளித்திக்கிட்டு இருக்காரு. அந்த பைக்கை கொளுத்திட்டு எதுவுமே தெரியாத மாதிரி காருக்கு ஏற போகிறாரு. காரில் ஏறி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறாரு. ஏன்னா அவங்க பைக்கில் எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாராம். அது எப்படின்னா யார் இது பண்ணான்னு தெரியாமல் அவங்களுக்கு தேடிட்டு இருக்க போகிறாங்க. வாங்க. அவன் இஷ்டத்துக்கு கார் ஓட்டிகிட்ருக்கான். பின்னாடி உள்ளதெல்லாம் பறந்து போகுது. போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் இஷ்டத்துக்கு கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். போலீஸார் பார்த்தோன்னே என்னன்னு கேட்க போகிறாரு. அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அவன் வந்துட்டான். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு வெளியே போய் சார் ரோட்டில் ஒரு பைக்கை பார்த்தேன் சார். அந்த பைக் எரிஞ்சிட்டு இருக்கு சார். தம்பி, இதை சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது தம்பி. இது ஒரு ஸ்டாப் தம்பி. சார் நான் சொல்கிறது உண்மைதான் சார். என்ன ஏமாத்துறியா? இரு, நான் சிங்கத்தில் வர சொல்கிறேன். என் சிங்கத்தை ஃபோன் பண்ணி. எதுக்கு நம்மளை இவங்க கூப்பிட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு போய் விசாரிச்சுட்டு வருவோம். என்னாச்சு சார்? என்ன பிரச்சனை சார்? அவங்க ஒரு பையன் வந்தான். அவன் ஏதோ ஒரு பைக்கை பார்த்தானா, அதை கொளுத்திட்டு இருந்துச்சான். அந்த கேங்ஸ்டர் தான் சார். அவன் இப்படிதான் சொல்லிட்டு போகிறான். உண்மையா இல்லையான்னு தெரில. அவன் என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கண்ணா சார். சரி, ஏதோ போய் பார்த்துட்டு வரணுமே. ஹலோ கான்ஸ்டபிள், இந்த கார் யாரோட கார்? இங்கே வந்து நினைக்குது சார். அந்த கேங்ஸ்டரோட கார் தான் சார் இது. வேற ஒருத்தருக்கு ஃபோன் போட்டான். அவன் வந்து அவனை கூப்பிட்டு போயிட்டான் சார். சரி, நான் இப்போ போயிட்டு வரேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. அவன் வந்து கரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு போய் விசாரிச்சு பாருங்க. என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. இங்கேதான் அந்த பைக்கை கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த இடம் தான் லொக்கேஷன் அனுப்பிட்டு இருந்தா நம்ம கான்ஸ்டபிள். அங்கே தான் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறான்னு இங்கே உள்ளே இருந்தே பார்ப்போம். டாய், வண்டியை விட்டு இறங்குடா. இதே போன போகுமா? என் காரை இன்னைக்கு ஒட்டைக்க விட மாட்டேன். வாரமண்டி பாட்டுக்காரன் அவனை சாவட்டிக்க விட மாட்டேன். உன் காரையும் நான் கூட்டேன். ஏன்னா உன் காரையும் கொடுக்குறேன். ஏறா, யார் இது ஊரில் நான் சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன். சாவுங்க. இதான் எவ்வளோ நேரமாக பண்ணிட்டுருக்கேன்னா, அப்போவே கான்ஸ்டபிள் என்னை நம்பக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. சரி, போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு படையை கூப்பிட்டு வந்து இவனை என்ன பண்ணுறது மட்டும் பாரு. நடந்து எல்லாம் கான்ஸ்டபிள்கிட்ட போய் சொல்லணும். கான்ஸ்டபிள் உண்மையாக தான் சொல்லியிருக்கான். வாங்க. இந்த காரை இன்னும் எடுத்துகிட்டு போலியானுங்க. என் படையை கூப்பிட்டு வரேன் ஃபஸ்ட்டு. டாய் கான்ஸ்டபிள், நீ சொன்னது உண்மைதான். அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். இப்போ சும்மா இங்கே வந்து கதை விட்டுருக்கான். ஆமாம் சார், நான் சொன்னேன் அப்போவே. டாய் நீ பேசாத. வாங்க, நம்மளாரும் சொல்லு. ஒன்று அவனை போய் சாவடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவனை பிடிச்சி ஜெயிலில் போடலாம். வாங்க.
சரி, நம்ம செங்கல் சார் சொன்ன மாதிரி அவனை போய் பிடிப்போம். எங்கே இருக்கான்னு லொக்கேஷன் அனுப்பிட்டுருக்காங்க. இருந்தால் ஒரு ஓடு இருக்குல்ல, என்ன நம்மளை சுற்றி போலீஸாக இருக்காங்க. சார் நான் என்ன சார் பண்ணணும்? அதான் தப்பு பண்ணல சார். ரோட்டில் சார் பைக் அடிச்சிச்சு. அது சார் இதுக்கு சார் ரவுண்டு போட்டுருக்கீங்க? டாய், சிங்கன் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அமைதியாக காருக்குள்ளே வந்து ஏறுற வழியை மட்டும் பாரு சார். நம்ம எதுவும் பண்ணுறதுன்னு சொல்லல சார். சொன்னதை காட்டு ஃபஸ்ட்டு கால் ஏறு. சரி, யாரை தொலைகிறேன். சரி, போலீஸ்காரங்கனால தொல்லையா போச்சு. சரி, ஓகே, உன்னை அந்த காரில் ஏற்றி விட்டாச்சு. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். சார், என்ன சார் உடச்சி போட்டிருக்கீங்க? ஆனால் ஒரு தப்பு பண்ணல சொல்கிறேன்ல சார். டாய், செங்கன் சார் எல்லாரும் சொல்லிட்டாரா? நீ ரொம்ப போய் மாட்டாத. சரி, ஒரு வழி அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. அடுத்த பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. வார்த்தா மாமே.